தேர்தல் ஆணையம் ஒரு அறிவு போட்டாங்க. என்னென்னா, பீகாரில் கண்டுபிடிச்சிட்டோம் மோசடியெல்லாம், அதெல்லாம் நீக்கிட்டோம், அடுத்து ஒரிசாவுக்கு போகிறோன்ட்டாங்க. ஒரிசாவில் இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சது, சட்டசபை தேர்தல். அவர் தோற்று போயிட்டார், நவீன் பட்நாயக். எம்பி எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏன் ஒரிசாவை போய் நோன்றீங்கன்னுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தில் கேட்குறேன். நீங்கள் தோட்ட வேண்டிய இடம் தமிழ்நாடாச்சு, அதுதானே 2026 வருது. உங்கள் 10 பீகாரி அங்கே தமிழ்நாடு, அத்தனை அயோக்கியத்தனமும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் தமிழ்நாடுனாலே பிஜேபி கவர்மெண்ட்டும் பயப்படுறாங்க, இந்த இவங்க தேர்தல் கமிஷனும் பயப்படுறாங்க, கிட்டக்கே வர மாட்டேங்க. பீகாரை விட்டுட்டு தமிழ்நாடுக்கு வர்றதுக்கு பதிலாக பீகாரை விட்டுட்டு ஒரிசாவுக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஒரிசாவில் போய் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடையில் யோகியர் மாதிரி இந்த உத்தமர், இந்த ராகுல் காந்தி இதை பெரிய பிரச்சனையாக்கி பீகாரில் அத்தனை அயோக்கியத்தனம் பண்ணது உங்கள் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை சேர்ந்த ஆளுங்கய்யா. இந்த ஓட்டு போலி ஓட்டெல்லாம் கொண்டு வந்தது லல்லு பிரசாத் யாதவ் கட்சியில் இருக்கிறவன் தான் அதை பண்ணியிருக்கான். அது புரியலை இந்த பிளே பாய் ராகுல் காந்திக்கு. என்னமோ யோகியல் மாதிரி உங்கள் இந்தியா கூட்டணி யோகியல் மாதிரி பீகார்னுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மகாராஷ்டிராலையும் ஃப்ராடு பண்ணிட்டாங்க. ஃப்ராடு பண்ணவன் யார்? மகாராஷ்டிராவில் அதிக சீட்டு ஜெயிச்சவன் யார்? இந்தியா கூட்டணி. அப்போ ஃப்ராட் பண்ணது நீ தான். பீகார்லேயும் நீங்கள் சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, அங்கே ஃப்ராடு பண்ணது நீங்கள் தான். கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தது யார்? காங்கிரஸ். ஃப்ராடு பண்ணவன் யார்? இது உன் கூட்டணி தான். தமிழ்நாடு 40க்கு 40 எப்படி வந்தாங்க? சட்டசபையில் 126 சீட்டு தானே ஜெயிச்சார் ஸ்டாலின். எப்படி 40க்கு 40 வாங்கினார்? எல்லாம் கள்ள ஓட்டு. தேர்தல் இதில் வந்துக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் அத்தனை ஃப்ராடையும் பண்ணிட்டு வாங்கினா அதை பேசுகிறதுக்கு துப்பில்லை ராகுல் காந்திக்கு. ஆனால் தேர்தல் கமிஷன் பாருங்கள், அவனும் ஒரிசாவுக்கு போகிறான், தமிழ்நாடுக்கு வர மாட்டேங்கிறான்.